பரலோகம் என்று சொல்லும் போது விசுவாசிக்கிறேன் என்று சொல்லிடுவாங்க. ஆனா பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கைக்காக இந்த உலகத்துல எதற்கும் துணிஞ்ச ஒரு அனுபவம், அதனால தன்னுடைய உயிரை விடக்கூடிய ஒரு அனுபவத்துக்கு நீங்க ஆயத்தமா என்று கேட்டா எல்லாரும் கப் சிப்னி ஆயிடுவாங்க. ஏன்? இந்த உலகத்தை அனுபவிக்கணும் ஒரு எண்ணம் இருக்கு. அதுக்கு பிறகு இனி ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறது முழுமையா நம்ப முடியல, இருக்கலாம் இல்ல இல்லாமலும் போகும். அப்படி ஒரு விதத்துல ஒரு நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம், ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். பாருங்க, இறந்த பிறகு அடக்கம் பண்ணும்போது என்ன நம்பிக்கையில பண்றாங்க? தேவனுடைய சத்தம் காதுல தொனிக்கும், எழும்புவாங்க. ஆனால் உலக பிரகாரமான இந்த நவீன காலத்துல ஜனங்களுக்குள்ள கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சந்தேகங்கள் வரும். அது எப்படி இறந்த பிறகு அந்த காதுல சத்தம் தொனிக்கும்? தேவன் என்று சொல்லும் போது முடியாது என்பது தேவனுக்கு இல்லாத ஒன்று. இல்லாத ஒன்று இருக்கிறவைகளாக அழைக்கக்கூடியதான் தேவன். அப்ப இறந்த ஒரு மனுஷனுடைய காதுல சத்தம் தொனிக்க முடியுமா? முடியும். யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இங்க என்ன பண்றாரு பாருங்க, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். செத்த பிறகு எத்தனை பேர் அந்த பாடிக்கு மேல ஓன்னு அழுவாங்க. எழும்பியே வர போகுது, கேட்கவா போகுது. இங்க இயேசு என்ன பண்றார்? உள்ள வச்சிருக்கு, 4 நாள் ஆச்சு, சகோதரியே சொல்ற திறக்காதுங்க, திறந்தா நாருமே. இப்ப இவர் என்ன பண்றாரு? பிரேத குழியில் வைக்கப்பட்டதான சரீரம் கேட்பார்கள் என்பதற்கு அடையாளமாக நம்ம அதை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். தேவன் சொல்லும் போது அந்த சத்தம் காதுல போகுது. உயிரே இல்லாத சடலம் உயிர் பெற்ற சரீரமாக மாறும். அல்லேலூயா ஸ்தோத்திரம். தேவனால கூட. லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கிட்ட வந்து பாடையை தொட்டார், அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே மறுபடியும் என்ன பண்றாரு பாருங்க, பாடையை தொட்டார். ஆனா அதோட நிக்கல, சத்தம் கேட்கக்கூடியதான காலம் வருங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நினைச்சாரு. வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். சொல்லுகிற ஒரு தேவனாய் இருந்தால் அது அப்படியே உள்ள நுழை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச வாழ்க்கை. கண்டு விசுவாசிக்கக்கூடியது அல்ல, காணாமல் விசுவாசிக்கக்கூடியவர்களை பாக்கியவான் என்று சொல்லுகிறார். அப்படியானால் பரலோகத்தை குறித்த ஒரு நிச்சயம் உங்களுக்குள்ள இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பரிசுத்தவான்களா இருக்க முடியும். இல்லைன்னா நீங்க எப்படிதான் இருப்பீங்க? கடமைக்கு ஆராதனை ஸ்தலத்திற்கு வருவீர்கள், ஆனால் எப்பொழுதுமே உலகத்துல நல்லா இருக்கணும், உலகத்துல நல்லா இருக்கும், அந்த எண்ணம் தான் இருக்கும். காரணம் என்ன? இனி ஒரு உலகத்தை குறித்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்காது. ஆனா ஆதி அப்போஸ்தலர்களை பாருங்கள், ஆதி சபை விசுவாசிகளை பாருங்கள், அவர்களுக்குள்ளே ஒரு உறுதி, ஒரு நிச்சயம் இருந்துச்சு. இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இனி ஒரு வாழ்க்கை உண்டு. பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கை நீங்க பாருங்க. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், உலகம் எனக்கு ஜீவன் கிடையாது. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஏன் இந்த உலகத்தை விட்டு பரலோகத்தை சிந்திக்க முடியலன்னா, ஜீவனா இருக்கிறது பொருள் ஆசை, பண ஆசை, உலகத்துக்குரிய காரியங்கள். அப்ப ஜீவன் என்று சொல்லும் போது எதுதான் இருக்கு? கிறிஸ்து இல்லை. ஆனா பவுல் அப்போஸ்தலர் கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதுக்கு அர்த்தம் என்ன? நான் இறந்த அடுத்த நொடி எனக்கு முழுமையாகவே தெரியும் நான் தேவனுடைய ராஜ்யத்துல இருப்பேன். அதே பிலிப்பியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் இடைப்பாகத்தை பாருங்க. தேகத்தை விட்டு பிரிந்து அந்த மனுஷன் சாக விரும்புறார். சாவு ஏதோ எல்லாம் முடிந்து போனதான ஒரு காரியம் கிடையாது, இனி ஒரு வாழ்க்கை இருக்கு. அது பவுல் அப்போஸ்தலர் தெளிவா உணர்ந்தனாலே சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து, இந்த உலகத்துல இந்த வாழ்க்கையை விட்டு பிரிந்து கிறிஸ்துவனுடைய கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கு. இந்த உலகத்துல நிறைய துன்பம் கஷ்டம் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அது அதிக நன்மையா இருக்கும் என்று சொல்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சிந்திச்சு பார்க்கணும். இறந்த பிறகு ஒரு வாழ்க்கை உண்டுங்கிறத உங்களுக்குள்ள சந்தேகம் இல்லாம அதிக உறுதியாய் நீங்க என்ன செய்யணும்? அதை நம்பணும்.